அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் சோட்டானிக்கரை பகவதி அம்மனோட, அதாவது தாயாரோட மேலேருந்து பார்த்தா இந்த தாயார் வந்து குளம் கீழே இருக்கும். கீழே உள்ள தாயார் மேற்கு பார்த்துருப்பாங்க. ஒரு பெரிய அமானுஷம். இந்த குருதி பூஜை வந்து இங்கே தான் நடக்கும். இப்போ இந்த தாயாருக்கு மேற்கில் வந்து ஒரு பெரிய லெவலில் குளம் இருக்குது. இந்த கிழக்கு நோக்கி உள்ள தாயாரை இவங்க வந்து மேற்கு நோக்கி பார்ப்பாங்க. மேற்கு நோக்கி உள்ள தாயார் கிழக்கு நோக்கி பார்ப்பாங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதில் ஒரு குளம் இங்கே இருக்குது. இந்த கிழக்கில் உள்ள தாயார் பகவதி அம்மனுக்கு பட்டை, மேற்கில் உள்ள தாயார் வந்து பார்த்தா ராமம். ரொம்ப சக்தி வாய்ந்த தாயார். இந்த தாயாருக்கு இன்னொரு குளம் இருக்குது. அது எங்கேன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத இடத்துல இருக்குது. நிச்சயமாக பாருங்கள், அதையும் போட்டு காட்டுறேன். வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம், வெற்றி நிச்சயமாக. சோட்டானிக்கரை பகவதி மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு அற்புதமான இடம். அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது சோட்டானிக்கரையில் ஒரு அற்புதமான இந்த குளம் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வடமேற்கு மூலையில் இருக்குது. ரொம்ப அற்புதமான குளம். இந்த குளம் இருக்கிறது யாருக்குமே ஒரு சில பேருக்கு தெரியாது. இது நம்ம இவரோட, அதாவது அவர் இடத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியது வடமேற்கு குளம். நிச்சயமாக இங்கே 2 குளம் இருக்குது. ஒன்று வடமேற்கு குளம், இன்னொன்று கிழக்கு குளம்.